மேஷம், இந்த ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. இனிமே மேஷராசி நேயர்களை கேட்டுக்கோங்க, இனிமே நீங்க அவங்களால கஷ்டப்பட மாட்டீங்க. அவங்களால நீங்க கஷ்டப்பட்டது போதுங்க. சரிங்களா? அவங்க யாரு, எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட எண்ட்ல தான் அந்த 2 ராசிகள் யாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் என்னோட 7 வயசுல இருந்தே இந்த ஆன்மீக பயணத்திலையும் ஜோதிடத்திலையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், கன்சல்டேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். என்னோட தாத்தா பாட்டியும் ஜோதிடர்கள் தான். என்னோட பேரு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, என்னோட பேர் பூர்ணிமா. நான் அவங்களோட வாரிசுங்க, என்னோட தாத்தா பாட்டியோட வாரிசு நான். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீகம் சம்பந்தமாவும் சரி, ஜோதிடமும் சம்பந்தமாவும் சரி, நம்மளுடைய சேனல்ல வீக்கெண்ட்ஸ்ல 2 வீடியோ வரப்போகுது. சரிங்களா? ஸோ ரொம்ப பயனுள்ள தகவல்களை நான் உங்களுக்கு ராசிகள் ரீதியாகவும் நட்சத்திரங்கள் ரீதியாகவும் சொல்ல போறேன். மேஷம் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இந்த ராசியோட அதிபதி செவ்வாய். இது ஒரு நெருப்பு ராசிங்க. அதாவது ராசி மண்டலங்கள்ல ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு 2 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல இந்த மேஷம் ஆண் ராசிய தொடர்புடையது. இந்த ராசியோட சிம்பிளே பாத்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடுங்க. அதாவது ஆடுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகம் இருக்கும், முரட்டுத்தன்மை இருக்கும், அந்த முன்கோபம் இருக்கும், இந்த துடிப்பு இருக்கும். இது எல்லாமே இந்த ராசியில இருக்கவங்களுக்கு அப்படியே பொருந்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய ஜோதிட நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ராசி மட்டும் இல்லாம இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ராசி லக்னங்களை விட நட்சத்திரங்களுக்கு இந்த குணங்கள் பிரதானமாவே நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த மேஷ ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல இந்த அஸ்வினின்ற ஒரு நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன இந்த அத்தனை குணங்களுமே அப்படியே பொருந்தி வரும். ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பிளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குதிரை. குதிரையோட வேகத்தை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கும் நீங்க பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களோட நண்பர் இருக்காரு, 2 பேருமே மேஷ ராசியில பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரோட குணாதிசயமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஒருத்தரோட குணாதிசயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ராசி, லக்னம், அதற்கப்புறம் அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். புரியுதுங்களா? சோ இந்த 3 விஷயத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒருத்தரோட குணாதிசயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட நீங்க கன்சல்டேஷன் வரலாம். உங்களோட டீட்டெயில்ஸ நீங்க அனுப்பி வைங்க. மேஷ ராசிக்கு இந்த வருடம் 3 முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சி நடந்திருக்குங்க. முதல்ல சனி பெயர்ச்சி, அதுக்கப்புறமா ராகு கேது, குரு பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகளையும் நம்ம வரிசையா ஒண்ணுன்னா பாத்துடலாம். முதல்ல சனி பெயர்ச்சி. சனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாவும் வராரு, 11ஆம் அதிபதியாவும் வராரு. இப்ப அவரு கோச்சாரத்துல 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதாவது 10ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில். 11ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ஆசை, உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம், உங்களுடைய லாபத்தை பத்தி சொல்றது 11ஆம் பாவம். இப்ப இந்த 10 குடியனும் 11ஆம் வீட்டுக்குடியனும் எங்க அமர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. சரிங்களா? இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ சனி மகாதசையோ இல்ல சனி புக்தியோ இல்ல குருவோடைய புக்திகள் நடக்கும் போது இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? சோ இப்ப சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போக விரயஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்கள்ல நிறைய விரயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஈவன் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல சனி ஆட்சியா இருக்கும் நிலையில
நீங்க ஃபாரின் போலாம். சரிங்களா? அவர் 11ஆம் பாவத்திலையும் சுய ஜாதகத்துல பாருங்க, 11ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் ஆட்சியா இருந்தார் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஃபாரின் நீங்க போகலாம். அதே மாதிரி இப்போ செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே 6ஆம் பாவத்துல இருந்து சனி செவ்வாய் பார்வை வேற இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஃபாரின் போறீங்க, இல்ல வேற ஏதாவது உயர்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னா, அது லோன் ஏதாவது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களையும் கொடுத்து சில பல விரயங்களையுமே உங்களுக்கு வந்து செய்யும். ஏன்னா 10, 11 போத் ஹவுஸ் ஆஃப் கரியர் அண்ட் லாபம் அண்ட் சிட்டிங் எங்க அமர்ந்திருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விரயம் அப்படின்ற வீட்டுல அமர்ந்திருக்காரு. சோ நீங்க போத் 50-50ங்க, போத் பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா குரு பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு யாரா வர, உங்களுடைய ராசிக்கு அவரே விரையாதிபதி 12ஆம் அதிபதியா வந்து 9ஆம் அதிபதி அப்படின்றவரு மிகவும் முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்துல. ஏன்னா 5, 9 அப்படின்ற பாவங்கள் என்ன பண்ணும் நம்ம லைஃப்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப எங்க இருக்காரு குரு அப்படின்னு நீங்க பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்காரு. 3ஆம் வீடு என்பது என்னது? இளைய சகோதர ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடியது 3ஆம் வீடு. அப்ப நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த குரு தசையோ இல்ல சனி மகா தசையோ இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களை முயற்சி பண்ணா அது வெற்றி நிச்சயம் அப்படின்றத நான் சொல்றேன். அப்போ உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதியே 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதிகமான முயற்சிகள் நிறைய லாபங்களையும் உங்க முயற்சி வெற்றியின் பாதைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு கேது மட்டும் சும்மா இல்லைங்க, ராகு கேதுவும் எக்ஸலண்ட் பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கேது பகவானும் 11ஆம் பாவத்துல ராகுவும் போய் அமர்ந்திருக்கு. பொதுவாவே பாவ கிரகங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல, அதாவது நான் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடங்கள்ல அமரும் போது அது சுபத்துவம் வாங்கி நல்ல பலன்களையே வந்து செய்யும். இப்ப பாருங்க, சனி எங்க இருக்காரு? 12ஆம் இடத்துல இருக்காரு. ராகு எங்க இருக்காரு? 11ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபங்களையும் கொடுக்கும், ஆனா இழப்புகளையும் கொடுக்கும். அதை நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டா மட்டும்தான் லைஃப்ல வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து போக முடியும். அதே மாதிரி இந்த மேஷ ராசியில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய பரிதாப குணம் தான். அந்த பரிதாப குணத்தினாலதான் மெயினா அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 2 ராசிகளை நம்பவே கூடாதுன்னு நான் ஸ்டார்டிங்க உங்ககிட்ட சொன்னேன். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி, இன்னொன்னு விருட்சக ராசி. சோ இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அடுத்து ஒரு வருஷத்துக்கு இந்த ராசியில இருக்கவங்க கிட்ட நீங்க பழகுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பழகுங்க. ஏன்னா சனி வேற விரயத்துல வேற இருக்காரு. அப்ப சனி விரயத்துல இருக்கும்போது நீங்க சுப விரயமா மாத்தும் போது அது நிறைய நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். சுப விரயம்னா என்ன? சேரிட்டி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. சரிங்களா? சனினாலே சர்வீஸ் தான். சோ காகங்களுக்கு உணவழிங்க, நாய்களுக்கு உணவு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மேஷராசியில இருக்கவங்களுடைய அந்த பாவத்துவம் எல்லாமே விலகி சுபத்துவமா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க கூப்பிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், ரிஷபராசி நேயர்களே, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களை பத்தி நான் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க.